ஐயோ அம்மா. கம் ஆன் गाइस. மாமா நீ ஊருக்கு வரேன்னு தெரிஞ்சதுல இருந்து கை காலே ஓடல மாமா. அடியே ஊரு கட்டவள, உங்ககிட்ட என்ன சொன்னேன்? நான் வர்றது யாருக்கு தெரியக்கூடாதுன்னு சொன்னேல. மாமா என்ன? அங்க பாரு மாமா. அப்படியே திருப்பி இப்படி பாரு. ஏண்டா அவளே லூஸ் ஆகிட்டீங்களேடா. மாமா நல்ல நேரம் முடி எடுத்துக்குள்ள வா போலாம். அடியே இவ எங்கடி கூப்பிடுறியா? கண்டுக்காத மாமா, என்ஜாய் பண்ணு. ஏண்டி சரசு உன் சித்தி இந்த குத்து குத்துறா? மாமா அவங்க கிளாசிக்கல் டான்சர். என்ன நம்ம வீடு மாதிரியே இருக்கு? நம்ம வீடு தான், ஆனா இப்ப கட்சி ஆபீஸ். ஸ்டாப் இட். கட்சி ஆபீஸா? யார கேட்டடி விட்ட? என்ன மாமு, துபாயில இருக்கும்போது சரவணனை நல்லா பாத்துக்கோ, அவனுக்கு ஏதாவது ஒண்ணா நீ தான் செஞ்சு கொடுக்கணும்னு சொன்னது யாரு? நான் தான். அதான் உங்க அண்ணன் பொண்ணு வீட்டை காலி பண்ணியே ஆகணும்னு ஒத்த கால நினைச்சு அதான் நம்ம வீட்டை விட்ட சொல்லேன்பா. வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு வாங்க. ஆனா எங்க அத்தை கொடுத்தது எங்க மாமாவுக்கே தெரியலையே. அடிங்கடா. நம்ம ரெண்டு பேரும் டான்ஸ் பண்ணி எவ்வளவு நாள் ஆகுது? ஆடுமா மரியாதை பேத்து பேத்து தாடி வச்சிருக்கீங்க. ஆடு ஆடு போடு. பார்க்க முடியல. எங்கடா அவ? நிறுத்திடு. சரி உதவி ஏதோ அப்படி நினைச்சு விட்டுட்ட. வாடகை எதுவும் பேசலையே? சீச்சி அதெல்லாம் நான் எதுவும் பேசலங்க. லீஸுக்கு விட்டேன். 6 மாசமா 1 வருஷமா? 99 வருஷத்துக்கு. 99 வருஷத்துக்கா? இவன் லீவுக்கு வந்தாலே போக மாட்டேன், லீஸுக்கு வந்தா எப்படி போவேன்? குறா. ஆமா ஓகே ஓபன் பண்ணு. இஸ்மாயில் பிரேஸ், கெட்ட மாமு. உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கேனா? 10 உன்னை போட்டோ எடுத்திருக்கேனா? நீ துபாய் போயிருக்க. குவார்டருக்கு பிறந்தவனே. எனக்கு வாழ்வளித்த வல்லலே, என்னை அரசியலுக்கு அழைத்து வந்த அறிஞரே, இந்த கட்சிக்காக தனது இல்லத்தையே தானமாக கொடுத்த கொடை வல்லலே. பொறுங்க. இப்பொழுது நமது கட்சியின் மூத்த உறுப்பினரும் நமது மாமாவுமான திரு கல்யாணம் அவர்கள் தன்னுடைய துபாய் அனுபவங்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்வார். அனைவருக்கும் வணக்கம். நான் துபாய்க்கு ஓடி போய் விட்டதாக சிலர் பேசியதை என் காதால் கேட்டு ஓட விட்டதே நாங்க தானே. நான் ஏன் துபாய்க்கு ஓட வேண்டும்? உள்ளூர்ல இருந்தா உன்னை சுட்டு கொன்னு இருப்பானுங்க. வச்சுக்கிறேன். கரெக்ட் தானே? துபாய் மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சியால் ரொம்ப ஆழமாக தள்ளப்பட்டதாக எனது Facebook ஃப்ரெண்ட் ஆஸ்கார் சர்மாவும் வாட்ஸ்அப் ஃப்ரெண்ட் வாசிம் கானும் கெஞ்சி கேட்டதால் நான் துபாய் சென்றேன். மாமா கட்சி சார்பா ஒரு சின்ன நினைவு பரிசு. என்ன அன்பளிப்பு? இந்த மாமா உங்களுக்கு நெருங்கிய சொந்தக்காரர்.